ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து 1/3 ஷர்ட்டாகவும் இருக்கலாம், 1/2 ஷர்ட்டாகவும் இருக்கலாம். டைட்டில் பேர் என்னென்னா டிமார்ட் காலனி. ஸோ இது எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு மூவி. நான் வந்து இதில் டேக் அப் வச்சு நான் ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு பார்ட் இப்போ போடுவேன். அண்ட் நீங்கள் அந்த பாட்டுக்கு எப்படி வருது என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் செகண்ட் பார்ட் போடுவேன். ஓகேவா, ஏன்னா யோசிக்கணும்ல. ஸோ நான் வந்து யோசித்து தான் போடுவேன். ஓகேவா, நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா தான் நான் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணுவேன். இல்லாட்டி அப்படியே ட்ராப் பண்ணுறேன். ஓகேவா. ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் டிமார்ட் காலனியோட சின்ன இன்ட்ரோடா ஆக்சுவலாக என்னன்னா 6 வருஷம் ஒரு தடவை மாதிரி இந்த இதெல்லாம் நடக்குதுடா. என்ன நடக்குதுன்னா, தொடர்ந்து வந்து கொலையாக நடக்குதுடா. எப்படின்னா 6 வருஷத்துக்கு ஒரு தடவை மாதிரி கொலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யாராலையும் இதை வந்து தடுக்கவே முடியல. அங்கே ஒரு பேய் அலைஞ்சிக்கிட்டு இருக்காகவும், அங்கே ஒரு லாக்கெட் இருக்கும்டா. அந்த லாக்கெட்டை யாராச்சும் தொட்டாங்கன்னா அந்த பேய்க்கு வந்து ரொம்பவே கோவம் வந்து அவங்கள வந்து கொன்றும்டா. அந்த லாக்கெட் வந்து அவ்வளோ பொக்கிஷமாக அந்த பேய் வந்து பார்த்துக்குது, அவங்க மனைவியோட ஞாபகார்த்தமாக. ஓகேவா. இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும்டா. ரொம்ப வந்து கொலாப்ஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேவா. நான் மெயின் கேரக்டர்ஸ்லாம் சொல்கிறேன். இதில் ஜங்குக் டே இருப்பான், அப்புறம் சைக்கோ, அப்புறம் அந்த டெவில்டா. ஓகேவா. இந்த சைக்கோ தான் அந்த டெவிலை வந்து கூப்பிடுவான். இந்த சைக்கோ எப்படிப்பட்டவன்னா, அந்த டெவிலுக்காகவே தான் உயிரை விடுற அளவுக்கு அந்த சைக்கோவுக்கு ரொம்ப இருக்கும்டா. நம்மளுக்கு நல்லதுன்னு இருந்துச்சுன்னா கெட்டதுன்னு ஒரு பக்கம் இருக்கும்ல, அதுதான்டா. கெட்ட வழியில் வந்து போய் இப்படிலாம் அவன் வந்து அந்த டெவிலை வந்து உயிரோடு வர வைக்கணும்னு சொல்லி அவனையே வற்புறுத்தி பண்ணி அந்த டெவிலை வந்து உலகத்துக்கு கொண்டு வரான்டா. ஓகேவா. அந்த புக்கோட நேம் வந்து உன்சிங் கிங் ஆஃப் அண்ட் ஃபாலிங் கிங்டம். ஓகேவா. இந்த புக் தான் அந்த சைக்கோ வந்து எல்லாத்துக்கிட்டேயும் போய் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கான். இந்த புக்கை யார் வந்து படிக்கிறாங்களோ அவங்க டைரெக்டாக டிமார்ட் காலனிக்குள்ளே போயிடலாம். இது ரொம்பவே ரிஸ்க்கானது. ஏன்னா அதை படிக்கவே முடியாது, அது படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா. ஆனால் 4 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஹாஸ்டல் ரூமில் வந்து இந்த புக்கை படிக்கிறாங்கடா. எது? அன்சின் ஆஃப் அண்ட் ஃபாலிங் கிங்டம். ஸோ இந்த புக்கை எடுத்து அவங்க அந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேர்டாக படிக்கிறாங்க. ஃபுல்லாகவே மேஜிக் தான்டா, டார்க் மேஜிக்கு, எல்லா மேஜிக்கும் அந்த புக்கில் இருக்குது. ஸோ ஒன்றா படிக்கிறாங்க. அவங்க படிக்க படிக்க சுற்றி என்னென்னமோ நடக்குது. அங்கிட்டேருந்து இங்கிட்டு விழுகுது, ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. எல்லாம் பயப்படுறாங்கடா. ஃபுல்லாக பயந்து அப்படியே உட்காந்துருக்காங்க, முடியல. திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா எல்லாம் சேரில் கட்டி போட்டு உட்காந்துருக்காங்க. முன்னாடி ஒரு லேடி உட்காந்துருக்காங்கடா. அவங்க எல்லாம் 4 பேரும் பார்த்துட்டு பயப்படுறாங்க. எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு அவ்வளோ கத்தல். இப்போ அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி சீனை வெளியே காமிச்சோம்னா, வெளியே ஒரு மந்திரவாதி நிற்கிறாரா. ஸோ அவர் பேர் மோஸ் கூட வச்சுக்கோங்க. ஓகேவா. மோஸும் டேவும் நிற்கிறாங்க. ஓகேவா. மோஸ் யாருன்னா ஒரு மந்திரவாதிடா. ஓகேவா. இப்போ வந்து ஜேகேவும் வராரு. இப்போ எல்லாருமே நிற்கிறாங்க. ஜேகே வந்து யாரோ கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக பார்க்குறாரு. மோஸ் வந்து தடுக்கிறாரு. இல்லை வேண்டாம், நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து இப்படியே போகிறாரு. போயிட்டு அந்த 4 பிள்ளைகளை வந்து காப்பாற்றுறாரு. அவருக்கு வந்து தெரியல என்ன ஆச்சுன்னு. அவர் பாக்கெட்டுக்குள்ளே அந்த டாலர் வந்து சிக்கிக்குதுடா. ஸோ அவருக்கு வந்து ஒன்றுமே தெரில. ஸோ அந்த 4 பொண்ணுங்களையும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கடா. ஒரு பொண்ணு மட்டும் கான்ஷியஸில் இருக்காங்க. இப்போது ஜேகேயோட ஃப்ரெண்டு வந்து என்னம்மா ஆச்சு
அப்படின்னு வந்து கேட்கும்போது, "ஆ சார் 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 நாங்கள் வந்து காலேஜ் ஹாஸ்டலில் தான் சார் இருந்தோம். காலேஜ் ஹாஸ்டலில் அந்த அந்த லைப்ரரியன் தான் எங்களுக்கு அந்த புக்கை வந்து குடுத்தான். எந்த புக்மா? பேர் என்ன?" அப்படின்னு வந்து அந்த புக்கு இல்லை ஹாஸ்டலுக்குள்ளே தான் இருக்கு. ஜேகே ஃப்ரெண்ட் வந்து, "எந்த புக்மா? பேரு சொல்லு" அப்படின்னு வந்து சொல்றாரு. "அந்த புக்கா?" அப்படின்னு வந்து ஜேகேயோட ஃப்ரெண்டு ஷாக் ஆயிட்டாரு. "ஒன்சிங் கிங் ஆஃப் ஃபாலிங் கிங்டம் படிச்சீங்க?" அப்படின்னு வந்து சொல்லும்போது, "ஆமாம் சார் அதேதான்" அப்படின்னு சொல்லவும், ஜேகேயோட ஃப்ரெண்டும் அப்படியே ஷாக்கில் நிற்கிறாரு. ஜேகே இதை பார்த்துட்டு, "என்னடா ஆச்சு?" அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ ஜேகேவும், டேவு, அப்புறம் மோஸ் ஓகேவா? இவங்க 3 பேருமே கார் எடுத்துகிட்டு போகிறாங்கடா. ஸோ யார் டிரைவ் பண்ணுறாங்கன்னா, டே தான் டிரைவ் பண்ணுறாரு. ஸோ டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அ ஒரு சந்து மாதிரி இருக்கும்டா. சந்தில் அப்படியே இடிச்சிட்டு அப்படியே நின்றுச்சு காரு. ஸோ ஜேகே வந்து கோவப்பட்டு, "உனக்கு காரே ஓட்ட தெர்ல" அப்படின்னு வந்து சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்கிட்டு, வேறு காரை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஹோட்டல் சைடு மாதிரி போகிறாங்கடா. ஓகேவா? அது வந்து டேவோட ஹோட்டல். இப்போ வந்து 3 பேருமே டேவோட ஹோட்டலில் தான்ப்பா இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, மவுஸ் வந்து ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது அப்படின்னு வந்து கணிச்சு வந்து சொல்கிறாரு. ஜேகே வந்து கேட்டுட்டு, நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்புறம் வந்து கொஞ்சம் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ திடீர்னு ஒரு சவுண்ட், "என்ன?" அப்படின்னு ஒரு சவுண்டு. எல்லாருமே அட் அ டைமில் திரும்பி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அது என்ன சவுண்ட்னா ஃபுல்லாகவே ஹோட்டல் தானே தான் சொன்னேன். டிவிலாம் இருக்கும்ல. ஸோ டிவியோட சேனல்லேருந்து நம்ம அந்த 3 பேருமே டிவியிலே இருக்காங்கடா. 3 பேருமே ஷாக்கு. சரியான ஷாக்கு. ஜேகே வந்து ரிமோட்டை தேடி தட்டு அந்த சேனலை மாற்ற எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. சேனலை சுத்தமாக மாற்ற முடியல. மவுஸோ, "ஜேகே நீ விடு, அது மாற்ற முடியாது" அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. "என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்" அப்படின்னு வந்து சொல்கிறாரு மவுஸு. ஸோ ஜேகேவும் பார்க்குறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணி நம்ம அந்த டிவிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? இப்போ அந்த டிவிக்குள்ளே தான் ஜேகே வந்து அப்படியே கண்ணெல்லாம் ஒயிட் ஆகி அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. ஆக்சுவலாக ஒரு சாங்கு இந்த கோஸ்ட் படத்துலலாம், "இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் வாழணும், வேறு யாரும் வாழக்கூடாது" அப்படின்னு அந்த வார்த்தையை தொடர்ந்து பேசிட்டு ஒரு கேஸ் சிலிண்டர் மாதிரி இருக்கும்டா, அதை தான் கையில் வச்சுட்டு அப்படியே வீசிட்டு வந்துகிட்டே இருக்காரு. ஸோ 3 கண்ணாடி இருக்குடா. ஸோ நிறைய கண்ணாடி இருக்குது. ஸோ 3 கண்ணாடியை மட்டும் நான் ஜூம் பண்ணி காமிச்சோன்னா, டே, மவுஸு, அப்புறம் ஒரு குட்டி பையன். டே வந்து பார்க்குறேன், இந்த குட்டி பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து டே வந்து பார்க்குறான். ஆனால் டேக்கு வந்து சடனாக வந்து ஞாபகம் வரல. ஸோ ஜேகேவும், "நான் மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கணும்" அப்படின்னு சைக்கோ மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு கண்ணாடியாக உடச்சிட்டு வராரு. ஸோ கரெக்டாக மவுஸு கிட்ட வரும்போது உடச்சிட்டு உள்ளே வந்து அந்த மவுஸோட தலையை பிடிச்சி அப்படியே அந்த சிங்க்கில் சல்லுன்னு அடித்து, அங்கே பக்கத்து கிளாஸ் தாண்டா அந்த சின்ன பையனும் இருக்கான். அவன் வந்து ரொம்பவே கதறான். "என்னால் முடியல, எனக்கு பிடிக்கல" அப்படின்னு வந்து ரொம்ப கதறான். அவன் அவன் சின்ன பையன் தான்டா, ரொம்ப சின்ன பையன். ஸோ ரொம்பவே கதறான். அப்புறம் அந்த ஜேகே வந்து அப்படியே தாண்டி அந்த சின்ன பையன் கிளாஸுக்குள்ளே வந்து அந்த பையனையும் சாவடிச்சுட்டு அப்படியே இன்னொரு கிளாஸு, அதுதான் நம்ம டே இருக்க கிளாஸு. ஸோ டே இருக்க கிளாஸுக்குள்ளே வந்து அந்த வாலெல்லாம் இருக்கும்டா, சுற்றியும் வால் தானே. ஸோ அது அப்படியே டேவை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணுதுடா. அப்படியே டேவ் நல்லா ஒட்டிக்கிட்டாரு. ஜேகே அந்த சிலிண்டரை வச்சு ஒரே அடி தான். அங்கேயே வந்து டே வந்து இறந்துட்டாரு. ஸோ இது அப்படியே கட் ஆயிடுதா. ஸோ இதெல்லாம் வந்து டிவிக்குள்ளே நடந்த ஒரு விஷயம். ஜேகே அப்படியே நிற்கிறாரு. ஒன்றுமே புரியல அவருக்கு சுத்தமாக. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு முழிக்கிறாரு பேந்துன்னு. மவுஸ் வந்து, "உன் ஜாக்கெட்டை கழட்டு" அப்படின்னு வந்து விறுவிறுன்னு எல்லா வேலையும் பார்க்குறாங்கடா. ஸோ ஜாக்கெட்டை வந்து ஜேகே வந்து கழட்டிட்டாரு. ஸோ அந்த ஜாக்கெட்குள்ளே தான் அந்த லாக்கெட் இருக்குது. இதை பார்த்தோன்னே மவுஸுக்கு சரியான ஷாக்கு. ஸோ நான் அந்த லாக்கெட் காமிக்கிறேன், ஓகேவா? இதுதான் அந்த லாக்கெட்டு. ஸோ இந்த லாக்கெட் டேவும் பார்க்குறாரு. எல்லாருக்குமே ஒரு மாதிரி அள்ளு விடுது. சரியான அள்ளு.
மவுஸுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்ல. ஸோ அவர் பாட்டுக்கு அந்த செயின வாங்கிட்டு கிடு கிடு கிடுன்னு ஒரு கிச்சன் மாரி இருக்குன்டா. அங்க போய் உட்காந்துட்டாரு. ஜேகே கிட்ட "அத லாக் பண்ணு, எல்லாத்தையும் லாக் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாரு. ஸோ மவுஸ் வந்து ஒவ்வொரு மேஜிக் வேர்டா போட்டு போட்டு அத உருக்குறாரு. அந்த லாக்கெட்ட பிடிச்சு ஓகேவா? ஓகே. மவுஸ் வந்து அந்த ராக்கெட்ட பிடிச்சு அப்படியே உருக்கிட்டுருக்காரு. மந்திரம் அவ்ளோ மேஜிக் வந்து வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டுருக்காரு. இப் அ அப்படியே மேஜிக் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ மேல பார்த்தோம்னா ஃபுல்லா பேட்ஸு தான்டா. பேட்ஸோட சவுண்டு அப்படி கேட்குது. ஸோ எல்லாருமே பயத்தோட இருக்காங்க. ஜேகே இருக்கட்டும், டேவா இருக்கட்டும் 2 பேருமே அப்படியே அல்லு விட்டு நிக்கிறாங்க. முடியல அவங்களுக்கு. அப்படியே அல்லு விட்டு நிக்கவும், எல்லா பேட்ஸும் அப்படியே பூந்துக்கிட்டு உள்ள நுழையுதுடா. ஒவ்வொரு பேட்ஸா நுழைய அப்படியே அந்த ரூம் ஃபுல்லா பேட்ஸா இருக்கு. ஃபுல்லா பேட்ஸ் தான்டா. 2 பேருமே வந்து ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க பேட்ஸ் கூட. கரெக்ட்டா வந்து ஜேகே வந்து அ ஒரு ரவுண்டு டேபிள் மாரி இருக்கும்டா. அங்க வந்து நுழையிறாரு. அந்த இடத்துல எந்த விதமான பேட்ஸும், எந்த விதமான ஈவில் ஸ்பிரிட்டுமே இல்ல. டேவும் இத கவனிக்கிறாரு. வந்து ஒண்ணு யோசிக்கிறாரு. இது கொஞ்சம் டேஸுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். என்னன்னா, ஒரு சாமியார் வந்து இந்த இத நீங்க நடுகூரா அப்படின்னு சொல்லுவோம்டா. நடுகுரத்தில வந்து வச்சா அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேட் ஸ்பிரிட்ஸ்லாம் அங்க வராது அப்படின்னு சொல்லி அங்க வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மேல பார்த்தோம்னா ஒரு கூரை மாரி இருக்கும்டா. ஸோ வெளிய போய்க்கலாம். பட் அது ரொம்பவே ஹைட்டா இருக்கு. ஸோ இப்ப வந்து எல்லா சோல்ஜர்ஸும் வராங்க. பிளாக் அண்ட் பிளாக் அவ்ளோ பிளாக்கு. எல்லாத்தோட கண்ணும் அப்படியே ஒயிட் கலர்ல இருக்கு. ஜேகவும் பார்க்குறாரு எல்லாத்தையுமே வியர்டா. ஒண்ணுமே புரியல. அவ்ளோ பிளாக் அண்ட் பிளாக்ல அப்படி வந்து எல்லா சோல்ஜர்ஸும் நிக்கிறாங்க. இப்ப கரெக்ட்டா ஒரு டக், டக், டக் அப்படின்னு ஒரு சவுண்டு. யாரு? டெவில் வராரு. ஸோ டெவில் வந்தோனே எல்லா சோல்ஜர்ஸும் அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான மரியாதை. "வாங்க தலைவரே" அப்படின்னு அவ்ளோ கோரஸா எல்லாருமே சத்தம் போட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க. இப்ப மவுஸு என்னான்னா, அவரும் அந்த மந்திரத்த போட்டுட்ருக்காரு விடல. அந்த மந்திரத்த போட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த லாக்கெட்ட சல்லுன்னு ஏதோ ஒரு பவர் வந்து இழுத்துட்டு அப்படியே போயிடுச்சு. மவுஸும் அப்படியே வெளிய போயிட்டாரு. அவரு அந்த தொட்டிக்குள்ள அப்படியே விழுந்து அப்படியே அந்த டெவில் வந்து அந்த மவுஸோட தலைய புடிச்சு ஒரு ஸ்டார் பக்கத்துல இழுத்துட்டு வந்து, ஏதோ மந்திரம்லாம் போட்டு, பிளாக் மேஜிக்லாம் போட்டு, அவர வந்து அவருக்கு ஒரு அடிமையா ஆக்கி, அப்படியே அடிமையாவே ஆக்கிட்டாரு. அப்படியே அந்த மவுஸோட சோல் வந்து அப்படியே அவருக்கு வந்து அடிமையாகுற மாரி அடிமை ஆயிருச்சு. சாரி ஓகேவா? இப்ப வந்து அந்த ராஜா வந்து சிரிக்கிறாரு. அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப வந்து ஒரு உருவம் வருதுடா. ஸோ கிம்முக்கு, டேக்கு வந்து தெரியுது. இது யாரோட உருவம்னு. ஜங்குக்கோட ஜெராக்ஸே அங்க வந்து நின்னுட்டு, "இங்க பாரு நான் தான் உண்மையானவன். அவன் உண்மையானவன் இல்ல" அப்படின்னு வந்து டேவ வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஜேகேவும் "இல்ல அது நான் இல்ல" அப்படின்னு வந்து டேவ் கிட்ட சொல்றாரு. டேவ் வந்து கொலாப்ஸ் ஆகுறாரு. யாரு ஜேகே அப்படின்னு வந்து கொலாப்ஸ் ஆகுறாரு. ஏன்னா பேட்ஸுக்கு நடுவுல ஒரு ஜேகே, டேவ்க்கு பக்கத்துல ஒரு ஜேகே. டேவ் வந்து குழம்புறாரு. யாரு உண்மையான ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு குழம்புறாரு. அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாரி இருக்கு நம்ம டேக்கு. "இங்க பாரு டே" அங்க பேட்ஸுக்கு வெளியில இருக்க ஜேகே வந்து சொல்றாரு. "இங்க பாரு டே, நான் தான் உண்மையான ஜேகே. நீ வெளிய வந்துரு. அவன்கிட்ட இருக்கிறது உனக்கு டேஞ்சர். வெளிய வா" அப்படின்னு வந்து அங்கேருந்து கத்துது. "நீ வெளிய வந்துரு டே. உனக்கு வந்து உயிருக்கு ஆபத்து. வெளிய வந்துரு" அப்படின்னு வந்து கூப்பிடுது. ஜேகேவோட அந்த ஷேடோ வந்து கூப்பிடுது. ஜேகே வந்து கைய பிடிச்சிட்டு "போகாத, வேண்டாம். அது நான் இல்ல. அது வேற யாரோ, நான் இல்ல" அப்படின்னு வந்து சொல்றாரு. ஜேகே வந்து புரிய வைக்கிறாரு. ஆனா வந்து காதுல வாங்கல. லைட்டா வெளிய வச்சோனே அதுக்கான சுயரூபம் அப்படியே வெளிய வருமாம். வந்து பயந்துட்டு அப்படியே 2 ஸ்டெப்பு பேக்கு எடுத்து வச்சுட்டு, சிக்கி" அப்படின்னு சொல்லும்போது, "நான் சொன்னேனா, அது நான் இல்ல. சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு அ
பண்ணுறேன், வெளியே போகிறதுக்கு என்ன பிளான் பண்ணோம் அப்படியே சுற்றி முற்றி தேடுறாங்க. அந்த பேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து நுழைய பார்க்குது. ஆனால் நுழைய முடியல. அவ்வளோ வந்து சக்தி வாய்ந்த ஒரு சிலை வந்து அங்கே புதைச்சி வச்சுருக்காங்க. ஸோ பேட்ஸால் நுழைய முடியல. அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஜேகேவும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ வந்துட்டு வந்து பிளான் பண்ணாரு. இங்கே எல்லாத்தையும் சார் ஒன்று ஒன்றா அடிக்கவேன்னு சொல்லிட்டு ஒன்று அடிக்க வச்சு ஜேகேவும் முடிஞ்ச அளவு அடிக்க வச்சிட்ருக்காரு. டேவும் வந்து அப்படியே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ சடனாக ஒரு சவுண்டு, டே அப்படின்னு ஒரு சவுண்டு தான். டே வந்து திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஜேகே தான் நிற்கிறாரு அந்த பேட்ஸுக்கு நடுவில். நான் சொன்னால் நம்ப மாட்டியா? நான் தான் ஜேகே. அங்கே இருக்கிறது ஒரிஜினல் ஜேகே கிடையாது. வந்துருட்டே, வந்துரு, என்கிட்ட வந்துருட்டே. அவன் உண்மையான ஜேகே கிடையாது. நான் தான் உண்மையான ஜேகே. நம்புட்டே, நான் தான் உண்மையான ஜேகே. வாட்டே, வா. உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம எவ்வளோ நாள் நல்லா பழகிட்டு உனக்கு வந்து குழந்தையே இல்லைன்னு நீ வந்து தவிச்சிட்டே, நம்ம உன் வயிற்றுல நம்ம குழந்தை இருக்கட்டே அப்படின்னு வந்து அந்த ஷேடோ வந்து சொல்லுது. டே இது கேட்டுட்டு பெரிய ஷாக்கு. என்னது, ஏன் ஸ்டொமக்கில் பேபியா அப்படின்னு டேக்கு சரியான ஷாக்கு. ஜேகேவும் டே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ டே என்ன பண்ணுறாரு, இல்லை எனக்கு என்ன நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு டே வந்து அப்படியே குழம்புறாரு. ஒன்றுமே புரியல டேக்கு. அப்படியே வயிற்று வந்து ஹேக் பண்ணிட்டு, என்ன நீ சொல்ல வர அப்படின்னு அந்த ஷேடோ கிட்ட கேட்கும்போது, உண்மையாதான்ட்டே சொல்கிறேன், நம்ம குழந்த உன் வயிற்றுக்குள்ளே இருக்கட்டே, ஃபீல் பண்ணட்டே, அது இருக்கட்டே. நீ அந்த லாஸ்ட் டைம் நீ அந்த கவரை வாங்காமே போயிட்ட, படிக்காமே போயிட்ட. அந்த கவரில் பாசிட்டிவ்னு வந்திருக்கும்ட்டே, நீ பாருட்டே, உண்மைதான்ட்டே, உன் வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கட்டே அப்படின்னு அந்த ஷேடோ வந்து டேவை மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்கு. நீ இந்த சைடு வா அப்படின்னு. டேவோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. ஜேகே வந்து போகாத, வேண்டாம் அப்படின்றாரு. இப்போ அந்த டெவல் வில்லத்தனமாக ஒரு சிரிக்குது. அப்படின்னு சிரிக்குது. இப்போ டேவும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேடோ கிட்ட நெருங்குறாரு. ஜேகே வந்து ஒரு சைடு வந்து டேவோட கையை பிடிச்சிக்கிட்டாரு, வேண்டாம் நீ போகாத அப்படின்னு. இன்னொரு சைடு அந்த ஷேடோ வந்து டக்குன்னு டேவோட கையை பிடிச்சி அப்படியே இழுக்குது. நீ இந்த சைடு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இழுக்குது அந்த ஷேடோ. இப்போ 2 சைடுக்கு நடுவில் இப்போ வந்து டே வந்து மாட்டிக்கிட்டாரு. இந்த சைடு ஷேடோ ஜேகே, இந்த சைடு ஒரிஜினல் ஜேகே. 2க்கும் இடையில வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஐயோ என்னடா இப்படி 2 பேரையும் வச்சு இழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வச்சு பார்க்குறாரு. டே வந்து ஒரு பார்வை பார்க்குறாரு இந்த ஷேடோ வந்து அப்படியே ஒரு டெவிலாக மாறுறத பார்த்துட்டு அப்படியே கையை விட்டுட்டாரு. அப்படியே டே வந்து அப்படியே ஜேகே மேலே வந்து விழுந்துட்டாரு. ஒரிஜினல் ஜேகே இருக்காருல்ல, அவர் மேலே வந்து விழுந்துட்டாரு. ஜேகே வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு டீ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் சமாதானம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சேர்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்ருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லா பேட்ஸும் ஒன்றா உள்ளே வருது. இப்போ ஜேகே வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ஸை நீ அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வெளியே போகிறாரு. டே வந்து தடுக்கிறாரு, வேணாம் ஜேகே நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து தடுக்கிறாரு. ஆனால் ஜேகே வந்து கேட்கல. டே சொல்ல வச்சு கேட்காம அப்படியே வெளியே போயிட்டாரு. கரெக்டாக அந்த லாக்கெட் கிட்ட போய் கை கிட்ட தான் இருக்குது அந்த லாக்கெட்டு. இமேஜின் பண்ணிக்கோங்க, கை கிட்ட தான் இருக்குது அந்த லாக்கெட்டுக்கும் ஜேகேக்கும் 1 இன்ச் தான் கேப். ஸோ அவ்வளோ கிட்ட இருக்காரு. இப்போ ஒரு சவுண்ட், அதை தொடாத அப்படின்னு ஒரு சவுண்டு தான். ஜேகே அப்படியே லைட்டாக அப்படியே பார்க்குறாரு. ஒருத்தன் அப்படியே கண்ணு ஃபுல்லாக டார்க் கலரில் அப்படியே உட்காந்துருக்காரு. கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. அதுதான் நம்ம டெவல். அந்த டெவலை வந்து ஜேகே வந்து பார்க்குறாரு. அந்த லாக்கெட்டுக்கும் ஜேகேக்கும் 1 இன்ச் தான் கேப். அந்த டெவில் கத்துது, அது கத்துது. ஜேகே 2 அடி பின்னாடி போயிட்டாரு, ஃப்ளை பண்ணிட்டு போயிட்டாரு அவரு. அப்போ
பார்க்குறாரு. அந்த டெவில் அப்படியே காலை எடுத்து வச்சு அப்படியே நடந்து வர சோல்ஜர்ஸ் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. தொரத்தல ஜஸ்ட் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. "உங்கள் சேவை, உங்கள் சேவை, உங்கள் சேவை" அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கு. சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஏதோ பிளாக் மேஜிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே வந்து பார்த்துட்ருக்காரு. டெவிலுக்கும் ஜேகேவுக்கும் இப்போ பெரிய சண்டை போயிட்டுருக்கு. இப்போ அந்த டெவில் வந்து ஜேகே வந்து ஒரு கட்டையை வச்சு நல்லா அடிச்சிருச்சு. ஸோ ஜேகே வந்து அப்படியே மயங்கிட்டாரு. வந்து கத்துறாரு, "ஜேகே" அப்படின்னு கத்துறாரு. ஜேகேவுக்கு வந்து விழுகலை, காதுலேயே விழுகலை. அவர் அப்படியே மயங்கிட்டாரு. அப்புறம் அந்த டெவில் வந்து அப்படியே தரன்னு இழுத்துட்டு அந்த ஸ்டாரு கிட்ட வந்து நின்று அங்கே உக்காந்து அந்த டெவில்ஸ்க்கான எல்லா பவரையும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த டெவிலு. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த பாட்டை நான் இங்கே முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு வரும். ஓகேவா? பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. எனக்கு புரியுது உங்கள் சுச்சுவேஷன் என்னென்னு புரியுது. பாதியோடு கட் பண்ணிட்டீங்களே, எங்கே மீதி நாங்கள் எப்போ பார்க்குறது அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ நெக்ஸ்ட் டே கன்ஃபார்ம் நான் போடுவேன். ஓகேவா? வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வந்து சீன்ஸ் இருக்குது. ஓகேவா? டேக் கேர். பாய் பாய்.